அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. ஒரு கோவில் ஒரு திருவிழா நடக்கும். ஊரெல்லாம் பெரிய பெரிய ஃபோக்கஸ் போட்டுடுவோம், ஊரெல்லாம் வெளிச்சமாக்கிடுவோம். ஆனால் அந்த கர்ப்பகிரகம் மட்டும் இருட்டாகவே இருக்கும் இல்லையா? அது ஏன் இருட்டாக வச்சுருக்கிறான்? அங்கே இருக்கிற சாமியை பார்க்கணுன்னா நீ எப்படி பார்க்கணுன்னா நீ ஒளியாக மாறணும். அதுக்கு தான் கற்பூரம் கொளுத்தி பார்க்க. கடவுளை இருளில் இருக்கிற கடவுளை கற்பூரம் கொளுத்தி பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய உருவம் தெரியும். அப்போது நீ கற்பூரமாக மாறணும், உன் உடம்பை தீயாக்கணும். தீயாக்கும் போது தான் இறைவன் இருளில் இருக்கிற இறைவன் தெரியும். அதனால தான் வால்மீகி ரொம்ப அழகாக சொன்னான், இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன், அது உருவாய் வந்தது சிவசக்தியின் வடிவமாகும். அப்போது அது இருட்டில் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. தாயினுடைய கர்ப்பம் இருட்டாக வெளிச்சமாக இருட்டு தான். ஆனால் குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, இருட்டில் வெளிச்சத்தில் பார்த்து இதுப்பா 2 லைட்டு போட்டு வயிற்று அறுத்துட்டு பார்க்கலான்னு பார்க்குறோம், கர்ப்பமாக இருக்கிறா. அப்போது அந்த கர்ப்பமே இருட்டிலேருந்து தான் உருவாகுது. கடவுளே இருட்டில் தான் இருக்கிறார், வெளிச்சத்தில் கடவுளே கிடையாது. இது அறியாமையில் சொல்லினுங்கிற விஷயம். ஆனால் வெளிச்சமாக நீ மாறினா இருளில் இருக்கிற கடவுளை நீ பார்க்கலாம், வெளிச்சமாக தன்னை மாற்றிக்கணும். இதனால் சொல்லுங்கள். ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் கஷ்டமே இல்லாதவனை பற்றி பேசினுக்கிறோம். உலகம் ஃபுல்லாக துன்பப்பட்டுனுக்கிறான் மனிதன். ஒவ்வொருத்தனுடைய மனசில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. சில பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியும், சில பிரச்சனைகளை சில பேரால் வெளியே சொல்ல முடியாது. அந்த மனத்தை சீர் பண்ணல நம்ம பேசணும். அதை தாம்மா நான் பண்ணிக்கிறேன். நான் பேசுறது முதல்ல மனுஷன், அப்புறம் மனசு, அப்புறம் தான் தெய்வம். சாமி, நீங்கள் கொடுக்கும் பாடத்தில் ஒரு சில நிலைகளை உணர வேண்டும், பார்க்க வேண்டும், இல்லையே அனுபவிக்க வேண்டும் என்கிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இதன் புரிதல் என்ன சாமி? முதல்ல இந்த மாதிரி யாரும்மா உங்ககிட்ட சொல்லுங்க? ஒரு நிலையும் இல்லைம்மா, ஒரு அனுபவமும் தேவையே கிடையாது. நம்மளுடைய பாடம் என்ன, ஏன் இவ்வளோ தவறுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் யாரும் தெரியல, நான் ஏன் என்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் வேற ஒரு அடையாளத்தில் சிக்கி தவிக்கிறேன். நான் இங்கே பார்க்கக்கூடிய வடிவத்தில் இருக்கிற இதைத்தான் நான் நினச்சிக்கினேன். என் மனசு இந்த உடம்போடு உருவாடிக்குது, புரியுதுங்களா? அந்த பாவத்தை, அந்த கர்மத்தை தீர்க்கிறதுக்காக தான் இந்த புலனுக்கும் மனசுக்குமான உறவை பிரிக்கணும். அப்போ புலனுக்கும் மனசுக்கான உறவை பிரித்தா மட்டும்தான் இந்த மனமானது உயிரோடு உறவாடும். அது இது வரைக்கும் யாரோட உறவாடிக்குது? உடலோடு உறவாடுது, சொந்த மதத்தோடு உறவாடுது. ஒரு நாளும் உயிரோட அது உறவாடவே இல்லை. புரியா சொல்கிறது? இந்த உறவு வேணுன்றதுக்கு தான் பாடம் கொடுக்குறமே தவிர வேற எந்த மந்திரவாதி செயலுக்கும் இங்கே வேலையே இல்லை. எல்லாம் போய் கலர் கலராக கற்பனை காட்சிகளுக்கு இங்கே வேலையே இல்லை. ஐயோ, மற்றவங்களாம் என்னென்ன சொல்கிறாங்களே, எனக்கு ஏன் வரல அப்படின்னு இங்கே யாரும் வருத்தப்பட வேண்டிய வேலையும் இல்லை. யாருடைய பேச்சை நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் உங்கள் மனம், உங்கள் உயிரான மூச்சோட உறவாடிக்கின்னு 2 பொருளாக இருக்கிற இந்த 2 பொருள் இருக்குது. மூச்சும் மனமும் வேற வேற பொருளாக நிற்கிது தனித்தனியாக. நம்மளுடைய சாமர்த்தியத்தினால, நம்மளுடைய பக்குவத்தினால இந்த 2 பொருளையும் என்னைக்கு ஒன்று சேர்க்குறோமோ அதுதான் உலகத்தில் மாபெரும் வித்தை. புரியுதுங்களா? அதுதான் பிரம்மாஸ்திரம். அது என்றைக்குமே நம்மளை அழிக்காமல் பார்த்துக்கும். இந்த ஒன்று நடந்தால் மற்ற அதிசயம் எல்லாம் தானாக நடக்கும். ஆனால் அதிசயங்களை தேடி போனால் இந்த ஒன்று எப்பவுமே நம்ம கைவசப்படாது. புரியுதுங்களா? அப்போது இறைவனை பார்க்கணும். என்னென்ன உணரணும்னா, அதிசயத்துக்கு இங்கே வேலையே இல்லை. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் போய் நீங்கள் உங்கள் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. உங்களுக்கு நடக்க வேண்டியது ஒன்று தான். உலகத்தோடு உறவாடி கொண்டிருந்த இந்த மனசை நான் என்னோட உறவாடி இருக்கிறேன். அந்த ஒன்று உங்களால் பண்ண முடிஞ்சுது. 1 மணி நேரம் பண்ணுறேன் சாமி, ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன போகுது. ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து உக்காந்துட்டு இப்போ நான் சொன்ன வேலையை என் மனம் செய்யுதுன்னா உங்களோட பெரிய பாக்கியசாலி இந்த உலகத்திலே இல்லைம்மா. இது ஒன்று நடந்தால் போதும், சரிங்களா? வேறு கற்பனைக்கே வேலை வாங்க. இதை நீங்கள் செய்யுங்க. யார் சொல்கிறதுல நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. சாமி, பிரம்மம் என்றால் உயிர் என்று நம் சர்க்குரு சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரம்மத்திற்கும் பிரம்ம முகூர்த்தத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா சாமி? ரெண்டுத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. யாருக்கெல்லாம் இல்லை?
பிரம்மம்னு ஒன்று பொருள் இருக்குதுப்பா அப்படின்னு யாருக்கும் தெரியல. அவங்கள என்ன பண்ணுவாங்க, நைட்டு தூங்கிட்டு விடியற் காலை சூரிய உதயம் எப்போ வரும், 6 மணிக்கு வரும், இல்லை 5:30 மணிக்கு வரும். அந்த டைம் ஏந்துக்கிறவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் தேவையில்லாத ஒன்று. ஏன்னா அவங்களுக்கு பிரம்மத்தை அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. யாருக்கு ஏன் இதை பிரம்ம முகூர்த்தம் வச்சான்? 1000 முகூர்த்தம் இருக்குது. கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறோம், கச்சேரிக்கு முகூர்த்தம் பார்க்குறோம், திருவிழாவுக்கு முகூர்த்தம் பார்க்குறோம், கும்பாபிஷேகத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறோமே. இந்த மாதிரி 1000 முகூர்த்தம் பார்க்கக்கூடிய நம்ம ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் இதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால், பிரம்ம முகூர்த்தன்றது ஒன்று, எனக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை இந்த நேரத்தில் இயற்கை சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ மனசு கூட நான் போராடக்கூடாது, என் மனம் நில்லுன்னா நிற்கணும், என் உடம்பை நான் சொல்கிறபடி கேட்கணும். அப்படின்னா இயற்கையே சாதகமாக ஒரு நேரம் உருவாக்கி வச்சிருக்கு. அந்த நேரம் இந்த 4 to 6. புரியுதுங்களா? அப்போ இயற்கை சாதகமாக இருக்கும்போது நான் அது கூட உறவாடினே பயணம் பண்ணோம்னா என்கிட்ட போராட்டம் கம்மியாகவும் அறிவு அதிகமாகவும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த காலத்தெல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நல்லா தூங்கி வந்துட்டு ஒரு 9 மணிக்கு மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் உக்காந்தா இப்போ இயற்கையில் தாளம் தப்பி போச்சு. இப்போ தாளம் தப்பும் போது நீ போய் பக்குவமாக டான்ஸ் ஆடணும்னு பார்த்தா நடக்குமா? தாளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே டான்ஸ் நடக்கும். அப்போ இயற்கையே நம்மளை அழகாக ஆட வைக்கிறதுக்கு அது ஒரு தாளத்தை போடக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அப்போ பிரம்மத்தை அறியணும், நான் யாருன்னு அறியணும்னா அவங்க எழுந்து உட்கார வேண்டிய நேரம் இந்த நேரம் தான். இதை விரயம் பண்ணிவிட்டு எந்த நேரம் வேணால் போய் உக்காந்தோம்னா சண்டை அதிகமாக இருக்கும், கிடைக்க வேண்டியது தூரமாக போயினே இருக்கும். அப்போ நம்ம எல்லோரும் அதை பயன்படுத்திக்கணும் தான் மகான்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. இயற்கையே சாதகமாக பயன்படுத்திக்கினா நம்மளோட போராட்டம் தானாக குறைஞ்சிடும். புரியுதுங்களா? அதுதான் வீட்டில் பொண்டாட்டி சண்டை போடுறாங்க, இல்லை உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரர் சண்டை போடுறாரு, நாம் என்ன பண்ணோம், அவர் கூட சண்டை போட்ட ஆகாம வேலை, அவர் என்னென்னவோ திட்டுறாரு நம்மளை, நாம் என்ன பண்ணோம், மண்டே ஆடினோம். அறிவு இருக்குதா? ஆமாம். இல்லை. உனக்கு அது இருக்குதா? இல்லை. இது இருக்குதா? இல்லை. மண்டையை ஆட்டினேன்னா அங்கே சண்டைக்கே வேலை இல்லை. இதை போல் இயற்கை கூட நம்ம மண்டையாட்டிக்கினே போயிடணும். சண்டை போட்டு சாமர்த்தியத்தெல்லாம் காட்டினோன்னா உடம்பு புண்ணாக போவோம், சாதிக்க முடியாது. அப்போ சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் இந்த டைம் எழுந்து உக்காந்து கற்றுக்கணும். சரிங்களா? ஆத்மா.